Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு 5G பட்ஜெட் ஃபோன் தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா Realme 14Xங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனுடைய பட்ஜெட் வந்து 15000 ல இருந்து 16000 வரைக்கும் Flipkart ஆன்லைன்ல இருக்கு. ரெட், Black, கோல்ட்ங்கற மூணு கலர்ல டைமண்ட் டிசைன்ல இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மான ஃபோனா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ் என்னங்கறத பார்ப்போம். First வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 6GB RAM, இன்னொன்னு வந்து 8GB RAM. லைட்டான யூசருக்கு 6GB யும், கொஞ்சம் ஹெவியான யூசருக்கு வந்து 8GB வந்து ஒரு ஆப்ஷனா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம RAM போஸ்ட் பாத்தீங்கன்னா 10GB வரைக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. ஒரு ஃபீச்சரா நம்ம வேணா கன்சிடர் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரே வேரியன்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. 128GB மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 256 கொடுத்தாங்கன்னா இன்னொரு பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும், ஆனா கொடுக்கல. அது இல்லாம இந்த ஃபோன்ல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இருக்கு. 2TB வந்து பாத்தீங்கன்னா மாஸா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது வந்து ஷேர்ட் ஆப்ஷன் தான். டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OS. சோ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா Realme UI 5.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாம அப்டேட் வந்து 3 OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி வந்து மாஸா வந்து கொடுத்திருக்காங்க. 6000 வந்து மாசிவ் பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சாலிடா வந்து 2 டேஸ் வந்து பேக்கப் வந்து நிக்கும். அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 45 வாட்ஸ் வந்து குயிக் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதன் மூலமா நீங்க வந்து ஃபாஸ்டா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ்க்கான பேட்டரி ஹெல்த் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு 5 வாட்ஸ். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 45 ஹவர்ஸ் வந்து கால்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. 16 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா YouTube வந்து பார்க்க முடியும். சோ ஓவராலா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா ப்ராசஸர். சோ இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் பார்த்தோம் அப்படினா MediaTek D6300ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து 2.4 GHz வந்து ஸ்பீட் இருக்கு. 6nm ப்ராசஸர்ல டெவலப் பண்ணது. சோ இது மூலமா ரெகுலரா இந்த டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். கேஷுவலான கேம் ப்ரௌஸ் பண்றது, ஸ்மூத்தான மல்டி டாஸ்கிங்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல சப்போர்ட்டாவே இருக்கு. GPU வந்து 50% வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பவர் வந்து பாத்தீங்கன்னா 11% வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படினா ARM Mali G57 MZ2 வந்து கொடுத்திருக்காங்க. ஹெவியான டாஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் ஆனா ரொம்ப அதிகமா பாக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால டெய்லி வர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பரா வந்து ரன் ஆகும். சோ ஓவராலா சிப்செட் பார்த்தோம் அப்படினா ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.6 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன்ல பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 15000 ல இருந்து 16000 வரைக்கும் இருக்கு. ஆனா வந்து HD+ தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணவே இல்ல. Full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி AMOLED பேனல் வந்து கொடுக்கல. IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. சோ இவ்ளோ காஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா AMOLED பேனல் இல்லாது மைனஸ். சோ அது கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். 120 வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. 264 வந்து PPI வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் கம்மி. இதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதுக்கு அப்புறம் அவுட்டர் விசிபிலிட்டிக்கு பார்த்தோம் அப்படினா 625 பீக் நெட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. டிசைன் வந்து நல்லா இருக்கு. ஆனா டிஸ்ப்ளே வந்து பார்த்தோம் அப்படினா அவரேஜான லெவல் தான் இருக்கு. சோ பட்ஜெட் ஃபோனா இருந்தா கூட பார்த்தோம் அப்படினா 15000 விக்கும்போது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இதுல வந்து பார்த்தோம் அப்படினா அவரேஜான லெவல் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. சோ 50 MP பாத்தீங்கன்னா மெயின் கேமரா இருக்கு. அதுல வந்து CMOS OmniVision சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது Sony, Samsung வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு சென்சார். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படினா இந்த OmniVision வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 8 MP பார்த்தோம் அப்படினா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல வந்து LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. ஆப்டிகல் ஜூம்க்கான சப்போர்ட் இல்ல. டிஜிட்டல் ஜூம் வந்து 10x வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படினா Full HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. 30 ஃப்ரேம் per second வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. 4K கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஆனா Full HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 8 MP தான் வந்து செல்ஃபி கேமரா இருக்கு. சோ இது வந்து INX High 846W சென்சாரை வந்து பேஸ் பண்ணிருக்கு. இதுவும் CMOS சென்சார் தான். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. HD Full HDக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ செல்ஃபியும் சரி, பேக் கேமராவும் சரி மேக்ஸிமம் Full HD வரைக்கும் தான் பண்ண முடியும். சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கு. ரொம்ப ஹை இல்ல, ரொம்ப லோ இல்ல, ஒரு அவரேஜான லெவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். சோ இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன். பட்ஜெட் ஃபோனோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேரியன்ட்ல வருது. 6GB 128GB இன்டர்னல் சூஸ் பண்ணீங்க அப்படினா 15000 இருக்கு.
அதுவே வந்து நீங்கள் 8GB 128 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 16,000 இருக்குது. ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருக்குது. இது ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 197 கிராம் வந்து இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.94 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு வர வேண்டிய 3 ஸ்லாட்டுக்கு பதிலாக 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோடைய மைனஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ பூஸ்ட் வந்து 200% வந்து அல்ட்ரா வேல்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டிக்கான ஆடியோ எஃபெக்ட் வந்து இருக்குது. ஹை ரெசல்யூஷனுக்கான ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கு வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாம் சப்போர்ட் இருக்குது. பயோமெட்ரிக் வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் இருக்குது. வாட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து IP69 வந்து கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப் லாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாகவே வந்து லாக் ஆப்ஷன் ப்ரைவசி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தனியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இதனோட இன்டர்னல் லாக்கே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். முதல் ட்ராபேக் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ இதுதான் வந்து நிறைய கம்பெனி பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக 3 ஸ்லாட் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஸ்லாட்டை 2 ஸ்லாட்டாக குறைச்சிடுவாங்க. ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணவே முடியாது. அல்லது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது 2 சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுடைய ட்ராபேக். இது வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% மேலே அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 GB கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருந்திருக்காது. இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கன்சிடர் பண்ணக்கூடிய ட்ராபேக்காக இருக்குது. அதாவது ஒரு சிம் கார்டு போதுன்றவங்களுக்கு இது பெரிய ட்ராபேக்காக தெரியாது. 2 சிம் கார்டு வேணும், அதே டைமில் எனக்கு வந்து கார்ட் ஸ்லாட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000 16,000 மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா AMOLED பேனலும் இல்லை, ஃபுல் HD வந்து கொடுக்கல. ஸோ ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பட் ஆனால் HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இல்லை. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ அதனால் நம்ம இதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் FM வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டான கன்சிடரேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 12,000 to 30,000 அல்லது 10 to 12 இருந்ததுன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தோம் அப்படின்னா 15,000 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் 5,000க்கான சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரீசன் டு பைக்கான ரீசனும் இருக்குது, ரீசன் நாட் டு பைக்கான ரீசனும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வாங்குறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ பிராண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் மட்டும் எனக்கு போதும், டெய்லி ஒர்க் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா பேட்ரி வந்து மாஸாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்டோரேஜ் எதிர்ப்பவங்களுக்கு கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு எனக்கு வந்து 2 TB வந்து மாஸ் ஸ்டோரேஜ் போதுன்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனால் 2 சிம் கார்டு எனக்கு ஸ்டோரேஜ் வேணுன்றவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ பிராண்டு, ஒரு நல்ல பேட்ரி பேக்கப்பு, ஒரு நல்ல ஸ்டோரேஜ், ஸ்லிம்மான ஃபோனு, அதுக்கப்புறம் டிசைன், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபோனு வாங்கக்கூடாதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து காஸ்ட்டு தாங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன். நிறைய பட்ஜெட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது, 10,000 to 11,000 இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட சில எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் வந்து அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபுல் HD+ AMOLED வந்து கொடுக்கல. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஹை காஸ்ட் வந்து ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசன் நாட் டு பை தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்கும், ஒரு சார்ஜர் இருக்கும், ஒரு USB கேபிள் இருக்கும், ஒரு சிம் டூல் இருக்கும், ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் யூசர் கைட், அதுக்கப்புறம் வந்து வாரண்டி ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.